வேல்முருகனுக்கு அரோகராம். ஒரு பெரிய பணக்காரரோட குழந்தைக்கு உடம்புல ஒரு நோய் இருக்கு. அந்த நோய் டாக்டர்கிட்டலாம் காட்டுறாங்க. அது டாக்டர்கிட்ட காட்டுறப்ப சரியாகல. உடனே முருகன்ட்டி வேண்டிக்கிறார், முருகா என் குழந்தை சரியாயிட்டாங்கன்னா உனக்கு நான் என் தோப்பில் விளையிற உருளோடு முதத்தாரை நான் உனக்கு காணிக்கையாக செலுத்துறேன்ட்டு. அதே மாதிரி அவங்க தோப்பில் வாழைத்தாரெலாம் விளைஞ்சிடுச்சு. ஸோ உருளோடு தாரையும் கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ திடீர்னு அந்த நாள் நைட்டில் அவர் குழந்தைக்கு திடீர்னு ஒரு கனவு. முருகர் பேசுகிறாரு, ஒரு தார் அனுப்புகிறேன், நீங்கள் எனக்கு 3 பழம் சேர்ந்ததே, ஒரு லோடு தார் அனுப்புனா கூட பரிகாரம் தீருமா என்ன அப்படின்னு திடீர்னு சொல்கிறப்போ முருகான் அந்த குழந்தை எழுந்திரிச்சு அவங்க அப்பாட போய் இது எல்லாத்தையும் சொல்கிறப்ப அவர் கேட்குறாங்க, ஒரு லோடு அமிச்சமேன்ட்டு அந்த வேலைக்காரன் எல்லாத்தையும் கூப்பிட்றப்ப, ஐயா நாங்கள் உண்மையிலேயே ஒரு லோடையும் போய் கோயிலுக்கு சேர்த்துட்டோம் ஐயா அப்படிங்கிறாங்க. திடீர்னு அந்த கோயிலேருந்து ஒருத்தர் இங்கே பாருங்கள், ஒரு லோடு நீங்கள் கொடுத்ததுக்கான ரசீது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்குறப்ப திடீர்னு அப்போ தான் அந்த டிரைவர் சொல்கிறாரு, ஐயா நேற்றுக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு ஐயா, நாங்கள் போயிட்டுருக்கிறப்ப டீ குடிக்க வழியில் நிப்பாட்டணும். அப்போ ஒரு ஏழை குழந்தை பசிக்குதுன்னு ஒரு பழம் கேட்டாங்க. அப்போ ஒரு வெறும் 3 பழம் மட்டும் அந்த குழந்தைக்கு தந்தோம் அப்படின்னு திடீர்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பணக்காரோட மனைவி ஓடி போய் முருகன்கிட்ட காலில் விழுந்து கும்பிட்றாங்க. முருகா எவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சிம்பிளாக எங்களுக்கு பாட கற்பிச்சிட்டியே அப்படின்ட்டு. என்னன்னா எது ஒன்று ஏழையோட வயிற்றுக்கு போய் சேருதோ அதுதான் என்னது கடவுளுக்கு போய் சேருது. நம்ம கோயிலுக்கெல்லாம் நிறைய செய்கிறோம், அதில் பாதியாவது இல்லாதவங்க, சாப்பிட முடியாதவங்க, அவங்களுக்கு பாதியாவது கொடுத்து அவங்களுக்கு செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த முருகன் எல்லாத்தையும் நல்லா வைப்பார். அரோகரா. வாழ்க வளமுடன்.